வணக்கம். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம், திருவசனங்கள் 3 முதல் 7 வரை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம் மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றவராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். இந்த திருவசனத்தை நம்ம கொஞ்சம் தியானித்தோம்னா ஆண்டவர் நம் மீது வச்சிருக்கிற திட்டம் என்ன என்பது நம்மளுக்கு புரியும். ஆண்டவர் இந்த உலகத்தில் எல்லாரையும் படைச்சிருக்கார். எல்லாரையும் ஒரு பர்பஸ்க்காக தான் படைச்சிருக்கார். என்ன பர்பஸ்ஸு? நம்ம இந்த பூமியில் பிறக்கிறோம், பல்வேறு விதமான துன்ப சூழ்நிலைகளுக்கு உள்ளாக்குறோம். பல பேர் வாழ்க்கையில் போராட்டம் தான் வாழ்க்கையே. ஒரு நாள் மகிழ்ச்சி கிடைச்சா 10 நாள் துன்பம். எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு துன்பங்கள். அது பொருளாதார தேவையாக இருக்கலாம், வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகள், வறுமை பிணிகள், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் இந்த எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் திருத்தூதர் பவுல் அழகாக எழுதியிருக்கார். அவர் என்ன ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் கடவுளும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும், இந்த உலகின் ஆசி மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆசி, அதாவது இந்த உலகத்தில் நம்ம உலக பிரகாரமான ஆசிகளும் நம்மளுக்கு தேவை தான், இல்லைன்னு சொல்லு. ஆனால் அதை விட நம்மளுக்கு மிகவும் தேவையானது ஒன்று என்ன இருக்குன்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா என்ன? இந்த உலகத்தில் உள்ள செல்வங்கள், நம்ம வாழ்கிற வாழ்க்கை, அவங்க படித்த படிப்பு, அவங்களுடைய புகழ், அவங்க பிறர் எல்லாரும் அவங்கள மதிக்கிற காரியங்கள், இதெல்லாமே இந்த உலக பிரகாரமான ஒரு ஆசி. ஆவிக்குரிய ஆசைனா என்ன? விண்ணகம் சார்ந்தவற்றை தேடுவது தான் ஆவிக்குரிய ஆசை. இப்போ நம்ம எல்லாருக்குமே, மனிதராக பிறந்த எல்லாருக்குமே ஒரு பணி உண்டு. என்ன பணி உண்டு? நம்ம அனைவரும் இறை அரசை கட்டி எழுப்ப வேண்டும். இறை அரசை எப்படி கட்டி எழுப்புவது? ஆண்டவர் சொன்ன திருவிவிலியத்தில் ஆண்டவர் உரைத்த அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து, முதல்ல நாம் நடந்து, அதன் பிறகு அந்த நடந்ததை பிறருக்கு நாம் அறிவிக்கும் பொழுது அது பிறரில் செயலாற்றும், செயல் வடிவம் பெறும். ஒரு முறை காந்திகிட்ட போய் ஒருத்தர் அவருடைய மகனை பற்றி ரிப்போர்ட் பண்ணாராம். என்ன ரிப்போர்ட் பண்ணார்னா, என் பையன் ரொம்ப அதிகமாக வெத்தலை பாக்கு போடுறான், அவனை எப்படியாவது நீங்கள் சொல்லி அவனை திருத்துங்க அப்படின்னு போய் காந்திக்கிட்ட போய் அவர் சொல்கிறார். உடனே காந்தி சொல்கிறாரு, ஓகே, இன்றைக்கி என்னால் சொல்ல முடியாது, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்த நாள் போகிறார் அவர் மகனை கூட்டிக்கிட்டு. சரி, இன்றைக்கி வேறு சொல்லியிருக்கார். அன்னைக்கும் சொன்னால் காந்தி சொல்கிறாரு, நாளைக்கு வாங்க அப்படிங்கிறார். உடனே மறுநாளும் போகிறாரு, அதற்கு அடுத்த நாளும் போகிறாரு. காந்தி 3 நாட்களாகவும் எதையுமே
சொல்லு, நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறார். 4வது நாள் காலையில் அவருடைய மகனோட திருப்பி ஒரு முறை போகும் பொழுது அவருக்கு மிகுந்த சலிப்பு உண்டாது. என்ன இது, எவ்ரிடே நம்ம வரோம், இப்படி காந்தி இது மாதிரி சொல்கிறாரு அப்படின்ட்டு. 4வது நாள் சொன்னாராம் அவருடைய மகனை பார்த்து, அப்பா வெத்தலை போடாதப்பா, நல்லது இல்லை அப்படின்னு. உடனே இவருக்கு கடுமையான கோபம். என்ன இதை சொல்கிறதுக்கு 3 நாள் 4 நாள் அவங்களுக்கு, இதை அன்னைக்கே சொல்லியிருக்கலாமே, சொல்லியிருந்தா அன்னைக்கே நாங்கள் அதை கேட்டுட்டு போயிருப்போமே. 4 நாளாக எங்களை நீங்கள் அலைய வச்சுருக்கீங்க, அலைய வச்சு இப்போ இன்றைக்கி இதை சொல்கிறீங்க அப்படின்னதுக்கு காந்தி திருப்பி சொன்னாராம், எனக்கே அந்த பழக்கம் இருந்ததுப்பா, நான் அந்த பழக்கத்திலேருந்து முதல்ல விடுதலை ஆகி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின பிறகு தான் மற்றவங்களுக்கு என்னால் அட்வைஸ் பண்ண முடியும். நானே வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு உங்கள் பையனை பார்த்து நீங்கள் வெத்தலை பாக்கு போடாதீங்க, அது உடலுக்கு தீங்கானது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாராம். அதுபோல் கடவுள் ஒப்புயர்வற்ற அன்பை நம் அனைவர் மேலும் பொழிந்துள்ளார். யார் வழியா? கிறிஸ்துவின் வழியா. இந்த பூமி, காண்பவை காணாதவை, இந்த யூனிவர்ஸ், இந்த எல்லாமே நம்ம கண்களால் பார்க்கறது, பார்க்க முடியாத காற்று ஆகிய அனைத்துமே கிறிஸ்து வழியாக உண்டாயின. கிறிஸ்துவிற்காக கிறிஸ்து வழியாக உண்டாயின அப்படின்னு வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா, எதுக்காக நம்மளை அவர் படைச்சிருக்காரு அப்படின்னா, நாம் தூயோராகவும் மாசற்றவராகவும் தம் திருமுன் விளங்கும்படி. தம் திருமுன் விளங்கும்படினா எப்போ? ஒரு நாள் இந்த பூமி அழிந்து போகும். அந்த நாள் ஒரு வெள்ளை சிங்காசன தீர்ப்புன்னு ஒன்று உண்டு. இந்த பூமியில் மனிதராக பிறந்த எல்லோருக்குமே அந்த தீர்ப்பு நாளில் ஆண்டவருக்கு முன்னாடி அவங்க நின்றே ஆகணும். அந்த பூமியில் ஒருத்தர் பிறந்து ஆத்மாவாக பிறந்துட்டார், உடல் ஆவி ஆத்மாவோட பிறந்துட்டாருனாலே அவர் அந்த தீர்ப்புக்கு அவர் எலிஜிபிலிட்டி அவருக்கு கிடச்சிருது. அதனால் அவர் ஏத்திஸ்டாக இருக்கலாம், அவர் மற்ற ரிலீஜியன்ஸ் ஏதாவது ஃபாலோ பண்ணியிருக்கலாம், இல்லது அவர் எந்த ரிலீஜியன்ஸ் இல்லாமல் ஏத்திஸ்டாக இருக்கலாம், கிறிஸ்டியனாக இருக்கலாம், எந்த டினாமினேஷனாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் எண்ட் ஆஃப் டே அவங்க என்றைக்கு அவங்க பிறக்கிறாங்களோ அன்றைக்கி அவங்களுக்கு என்ன நாள் உறுதியாகுது? அவருடைய இறக்கின்ற நாளும் அன்னைக்கே உறுதி செய்யப்படுகின்றது. வலிமை வாய்ந்தோருக்கு 100 வயது, அதுபோல் ஒரு வசனம் சொல்லுது. இப்போ ஆண்டவர் எதற்காக நம்ம படைத்தார்? தூயோராகவும் மாசற்றவராகவும் தம் திருமுன் விளங்கும்படி. ஒரு நாள் உங்களுக்கு எண்டு வரும், அந்த நாளுக்கு நீங்கள் என் முன்னாடி நிற்கும்போது நீங்கள் தூயவராகவும் மாசற்றவராகவும் விளங்கும்படி இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களை கடவுள் கிறிஸ்து வழியாய் தேர்ந்தெடுத்துள்ளார். உங்களுக்கு புரியுதா? நீங்கள் ஒரு ஆக்சிடென்டலாக இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கலாம், ஒரு ரேண்டமாக இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறது, நீங்கள் தூயவராக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் மாசற்றவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. எதற்காக? ஒரு நாள் உங்களுக்கு தீர்ப்பு நாள் வரும்பொழுது அது நீங்கள் ஆண்டவர் பக்கம் இருக்கணும்னு அவர் விரும்பியிருக்கார். உங்களை அன்பினால் முன்குறித்து வைத்துள்ளார். அவருடைய தூய அன்பினால் உங்களை நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னையே முன்குறித்து அனுப்பி வச்சுருக்கார், நம்பி விட்டுருக்காரு. இந்த புள்ள கண்டிப்பாக மோட்சம் சேரும் அப்படின்னு நம்பி விட்டுருக்காரு. அப்படி தான் நான் சொல்லுவேன். எப்படின்னா லைக் காட் நம்மளுக்கு 100% ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. அவர் நம்மளை ரோபாட் மாதிரி படைக்கலைன்னா, ஒரு ரோபாட் இப்படி போய் லெஃப்ட் போனால் லெஃப்ட் போகும், ரைட்னா ரைட், என்ன ப்ரோக்ராமிங் பண்ணாங்களோ அது மாதிரி போகும். ஆனால் கடவுள் நம்மளை அப்படி படைக்கல. அவரையே நம்ம வேணும்னு அவரை தேர்ந்தெடுக்கவும் அவரையே நம்ம நிராகரிக்கவும் கூடிய
ஒரு ஃப்ரீடத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அவருக்கு வந்து ரோபோட்ஸ் வந்து உருவாக்குறதுக்கு போல் நம்மளை உருவாக்குறதுக்கு ஒரு நிமிஷம் ஆயிருக்காது. ஆனால் அவர் அப்படிப்பட்ட கடவுள் இல்லை. அவர் அந்த கொடுத்த ஃப்ரீடம் தான் இன்றைக்கி வந்து பல பேர் அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு. அதுவும் ஒரு பர்பஸ்ஃபுல்லாக தான் கொடுத்துருக்காரு. ஆண்டவர் எதையுமே நீதியோடு செய்கிறவர். அவர் வந்து ஒரு ரோபோட் மாதிரி உங்களை படைக்க விரும்பலை. அவர் உங்களை படைக்க விரும்பியது நீங்கள் மனமு வந்து ஆண்டவரை தேடணும் அப்படிங்கிறதுக்காக தான். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன் குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால், இயேசுவானவர் நம்மளுக்காக நம்முடைய பாவங்களை தீர்க்க அவர் அனுப்பியதால், நம்மளுக்கு மோட்சத்தை பரிசாக கொடுத்ததால், சட்டப்படி தண்டனைக்கு உள்ளாகிய நம்மை, சட்டப்படி நரகத்திற்கு போக வேண்டிய நம்மை மீட்க தன்னுடைய ஒரே பேரான மகனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் பலியாக்கியதின் வழியாக உங்களுடைய என்னுடைய பாவங்கள் அனைத்தும் கழுவப்பட்டு நாம் ஆண்டவரின் திருமுன் மாசற்றவர்களாகவும் தூயவர்களாகவும் நிற்க தகுதி பெறுகின்றோம். இந்த ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்ததால் எல்லாம் உள்ள கடவுளை நாம் எந்நேரமும் போற்றி புகழ வேண்டும். நாம் மீட்படைய தான். ஒரு திருப்பதியில் அருமையான ஒரு வசனம் வரும். என்ன வசனம்? உம்மை புகழ்ந்துரைப்பதால், நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் உமது மாட்சி ஏற்றம் பெறாது எனினும் உம் திருமகன் வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. அதுதான் இந்த வசனம். ஸோ ஃபேமிலி, God has chosen you. God உங்களை தூயவராகவும் மாசற்றவராகவும் தம் திருமுன் விளங்குறதுக்காக படைச்சிருக்காரு, தேர்ந்தெடுத்திருக்காரு. ஸோ அதை மைண்டில் வச்சு இன்றைக்கி இந்த மெசேஜை நீங்கள் தூயவராகவும் மாசற்றவராகவும் இருக்க முயற்சி செய்யுங்க. நீங்கள் ஒரு படி எடுத்து வச்சா ஆண்டவர் 100 படி எடுத்து வைப்பார். அல்லேலூயா. தேங்க்யூ.